உங்கள் எண்ணங்களை, எனது எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு பிரபஞ்ச சக்தி எவ்வாறு உருவாக்குகிறது? நமது எண்ணங்களை முதல்ல நினைக்கணும். இது இச்சாசக்தி. ஞான சக்தி அதை எவ்வாறு உருவாக்குவது என்ற ஞானத்தை தர வேண்டும். கிரியாசக்தி அதை உருவாக்குவதற்கான செயல் தன்மையை உங்களுக்குள் தர வேண்டும். இப்போ ஒரு முருங்கை விதை இருக்கு, அதை நீங்கள் டேபிள் மேலே வச்சுருந்தாலும் ஒரு தரையில் வச்சுருந்தாலும் முளைக்காது. அந்த முருங்கை விதைக்குள்ள முருங்கை கீரை, முருங்கை மரம், முருங்கை விதை, முருங்கை காய், நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. ஆனால் அது எப்படி முளைக்கும்? அது முளைக்கணும்னா பூமியை தோண்டி அதை ஆற போட்டு, அதுக்குள்ளே காற்று போவதற்காக கொஞ்ச நாள் ஆற போட்டு, அதற்கு பிறகு அந்த விதையை அதில் போட்டு, மண் அதில் போட்டு மூடி, அது கொஞ்சம் தண்ணிங்கிற சக்தியை விடணும், அதுக்கு சூரிய ஒளிங்கிற சக்தி கிடைக்கணும், காற்றுங்கிற சக்தி கிடைக்கணும், ஆகாயத்தினுடைய சக்தி கிடைக்கணும். அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களின் சக்தியும் சேர்ந்து அந்த முருங்கை விதையை முருங்கை மரமாக மாற்றுகிறது. அந்த அத்தனை விஷயங்களும் அந்த விதைக்குள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த விதையானது அந்த பஞ்சபூத சக்திகளின் துணையுடன் விரிந்து பறந்து முருங்கை மரமாக வளர்க்கிறது. அதுபோல் உங்களுக்குள் அனைத்து சக்தியும் உள்ளது. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை சாதிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்குள் உள்ளது. அதற்கான சக்தியும் உள்ளது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கணும்னா, செய்யணும்னா முதல்ல நினைக்கணும். அப்போ எந்த ஒரு வீடு கட்டணும், அல்லது ஒரு தொழிற்சாலையை உருவாக்கணும், அல்லது ஒரு ஆசிரமத்தை உருவாக்கணும், அல்லது ஒரு வியாபாரத்தை உருவாக்கணும், அல்லது படித்து வேலை வாங்கணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ உங்களுடைய எண்ணம் என்ற சக்தியை முதலில் கொண்டு வந்து அதில் ஈடுபட வேண்டும். உங்களுடைய ஆசை என்ற சக்தியை அதில் ஈடுபடுத்த வேண்டும். உங்களுடைய செயல் என்ற சக்தியையும் அதில் ஈடுபடுத்த வேண்டும். சக்தி, அதை ஏன் சக்தி சக்தினே சொல்கிறோம்? இப்போ ஒரு ஆடவன் மட்டும் நினச்சி ஒரு பெண்ணை, ஒரு குழந்தைய, ஒரு மகனை கற்றுக்க முடியாது. அதற்கு இன்னொரு பெண்ணின் சக்தி துணை தேவைப்படுகிறது. அந்த பெண்ணே 10 மாதங்கள் சுமந்து அந்த குழந்தையை கொடுக்கிறாள். அதற்கு ஒரு சக்தி தேவைப்படுகிறது. எனவே என்ற பெண் சக்தி வழிபாடு உங்களுக்கு யோகத்தை செய்யும். ஞானம், தியானம், சிவனுடைய வழிபாடு வேலை செய்யும். உங்களுடைய சக்தியை நீங்கள் செயல்படுத்தி நீங்கள் நினைத்தவாறு உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் பெண் சக்தியின் துணை வேண்டும். இது மிகவும் மறுக்க முடியாத உண்மை. யோசித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். ஒரு தாயின் சக்தியால் பிறந்திருக்கிறீர்கள். ஒரு தாயின் சக்தியால் வளர்க்கப்படுகிறீர்கள். ஒரு மனைவியின் சக்தியால் உங்கள் இல்வாழ்க்கை நன்றாக அமைகிறது. மனைவி சரியில்லையே, இல்வாழ்க்கை கெட்டு போய்விடும். எங்கு நோக்கினும் ஒரு பெண் சக்தி உங்களுக்கு துணை இருக்கிறாள். இறை வழிபாட்டிலும் இந்த பெண் சக்தியின் சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களுக்குள் உள்ள சக்தி ஆக்கப்பூர்வமாக வெளிவந்துவிடும். உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறிவிடும். நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் ஏற்று சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கே புரியும். உங்களுக்கு புரிய வைப்பதுதான் எனது நோக்கம். ஆகவே பெண் சக்தி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடன் உள்ள பெண் சக்தியையும் வழிபடுங்கள். உங்கள் தாய், உங்கள் மனைவி, அந்த பெண் சக்தி உங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவீர்கள். அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு முழு சக்தியையும் கொடுக்கும். இவ்வாறுதான் பிரபஞ்சம் நாம் விரும்புவதை உருவாக்குகிறது. யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றியடையுங்கள்.